ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாடு அரசு கால்நடைத்துறை இருக்க பாருங்கள், அங்கேருந்து உங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது தமிழ்நாடு வெட்னரி மற்றும் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டி இருக்கு பாருங்கள், அங்கேருந்து உங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. என்னமான பதவி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கேட்டிருக்காங்க. பல்வேறு டிபார்ட்மெண்ட்லேருந்து வேக்கன்சியை பொறுத்தவரைக்கும் மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். சேலம், தேனி, உடுமலைப்பேட் 3 இடங்களில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான வேலைவாய்ப்பு. இப்போ இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான வேலைவாய்ப்பு இன்டர்வியூ என்ன நடக்க போகுதுன்னா 10/6/2025 9 மணிக்கு இன்டர்வியூ இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. என்னமான டிபார்ட்மெண்ட்லேருந்து கேட்டிருக்காங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு வெட்னரி, பார்மோகாலஜி மற்றும் டாக்ஸாலஜி அங்கேருந்து ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி 8 சப்ஜெக்ட்லேருந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான வேலையை அறிவிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து அசிஸ்டன்ட் லைப்ரரியன் கேட்டிருக்காங்க. ஒவ்வொன்றுத்தையும் ஒவ்வொரு வேக்கன்சி. டெப்யூட்டி டைரக்டர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் கேட்டிருக்காங்க. ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு 11/6/2025 9 மணிக்கு இன்டர்வியூ வைக்கிறாங்க. ஓகே, interested candidate should email a scanned copy of duly completed application along with the supporting document in the prescribed format to mail ID. அதாவது உங்களுக்கு விருப்பம் இருக்கவங்க அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி எல்லா டாக்குமெண்ட்ஸுமே உங்களுடைய சிக்னேச்சர் போட்டு இந்த மெயிலுக்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க பாருங்கள். இந்த மெயிலுக்கு 6 ஜூன் 2025 ஈவினிங் 5 மணிக்குள்ளே அப்ளை பண்ணுங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் டேரெக்டாக இன்டர்வியூக்கு வரணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எல்லா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸும் எடுத்துகிட்டு போயிட்டு அது உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் நீங்கள் அப்ளை பண்ணிடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த டேட் அன்னைக்கு காலையில் 9 மணிக்கு இந்த அட்ரஸ் சேலமில் இருக்க பாருங்கள், அங்கே இன்டர்வியூ நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, எலிஜிபிலிட்டி என்ன அதை பற்றி கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா, அதாவது நீங்கள் கேண்டிடேட் ஹூ ஹவ் குவாலிஃபைட் நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்க பாருங்கள், அவங்க கண்டக்ட் பண்ணியிருக்க ஏஎஸ்ஆர்பி, ஐகேர், யூஜிசி அது போன்ற டெஸ்ட்டில் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. முழுக்க டெம்பரரி ஜாப் தாங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 57,500 சேலரி கொடுக்குறோம் அப்படின்றதையும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க அப்ளிகேஷன் ஃபார்மை தான், இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி இதை நீங்கள் பார்த்தா ஸ்கேன் பண்ணி அவங்க கொடுத்துருக்க மெயில் ஐடிக்கு அனுப்புகிற மாரி இருக்கும். எல்லாத்தையுமே நீங்கள் தெளிவாக செக் பண்ணி பார்த்துக்குவாங்க. அதேமாரி த கேண்டிடேட் செலக்டட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், அசிஸ்டன்ட் லைப்ரரி அந்த மாதிரி பதவிக்கு செலக்ட் ஆகிறவங்க 100 ரூபா பார்த்தா நீங்கள் அப்ளை அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணணும் அப்படின்றதையும் இதன் மூலமாக சொல்லியிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்குவாங்க என்னமான எலிஜிபிலிட்டி அதை பற்றி. கேண்டிடேட் அப்ளைங் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு அந்த வெட்னரி மற்றும் அனிமல் சயின்ஸ் கண்டிப்பாக நீங்கள் முடிச்சிருக்கணும் குவாலிஃபிகேஷன். அதை தவிர்த்து அந்த நெட்டு ஸ்லெட் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் லைப்ரரி இருக்க பாருங்கள், அவங்களுக்கு மாஸ்டர் டிகிரியில் லைப்ரரி சயின்ஸ் முடித்தவங்க அல்லது இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் முடித்தவங்க, டாக்குமெண்ட் சயின்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. டெப்யூட்டி டைரக்டர் அந்த பதவிக்கு ஃபிசிக்கல் எஜுகேஷன் முடிச்சிருக்காங்க பாருங்கள், அவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதாங்க கல்வி தகுதி. 40 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணுங்கள். நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, விருப்பம் தகுதியும் இருக்கவங்க அப்ளை பண்ண பாருங்கள். ஒரு ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த புடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.